warm wishes to everyone. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க யூனிட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6 பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். சோ ஃபர்ஸ்ட் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்கிரீசிங் தி நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் த்ரூ பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் சச் அஸ் பிளான்ட் பிரீடிங், அக்ரானமிக் பிராக்டிசஸ் அண்ட் மாடர்ன் பயோடெக்னாலஜி. நல்லா கவனிங்க. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன்றது ஒரு ப்ராசஸ்னு சொல்றாங்க. என்ன ப்ராசஸ் அது? இன்கிரீசிங் தி நியூட்ரிஷனல் குவாலிட்டி, ஃபுட் கிராப்ஸ் உடைய நியூட்ரிஷனல் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். எந்த மெத்தட் மூலமா இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா பயாலஜிக்கல் மெத்தட் மூலமா இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்படின்னா பிளான்ட் பிரீடிங் பண்றது, அக்ரானமிக் பிராக்டிசஸ் பண்றது, மாடர்ன் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ் யூஸ் பண்றது. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே பயோடெக்னாலஜி, பயாலஜிக்கல் மெத்தட்ஸ். கரெக்டா? இதை யூஸ் பண்ணி நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். த மேஜர் எய்ம் ஆஃப் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் டு இன்க்ரீஸ் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதாவது எசென்ஷியலான மைக்ரோ நியூட்ரியன்ஸை இன்க்ரீஸ் பண்றதா மேஜர் எய்மா இருக்கு பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன்ல. எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கு? அயன், ஜிங்க், விட்டமின் ஏ, புரோட்டீன், ஃபோலேட் அண்ட் அயோடின். ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் தி நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸ். எந்த மெத்தட் மூலமா? த்ரூ பயாலஜிக்கல் மெத்தட் மூலமா. என்னென்ன மெத்தட் அது? பிளான்ட் பிரீடிங், அக்ரானமிக் பிராக்டிசஸ், மாடர்ன் பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ். இதோட மெயின் எய்மே என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன். ஓகேவா? சரி. இப்ப பயோஃபோர்டிஃபிகேஷன் மெயின்லி டார்கெட் ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ் தட் ஆர் கன்சியூம் டெய்லி பை தி பாப்புலேஷன். இந்த ஸ்டேபிள் அப்படின்ற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராப்ஸ் கன்சியூம்டு இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். அதாவது டெய்லியும் பீப்புள் எல்லாம் பாப்புலேஷன், அதாவது பீப்புள் இருக்காங்க இல்லையா, பாப்புலேஷன். கரெக்டா? அவங்க எல்லாம் டெய்லியும் அதிக குவான்டிட்டி அளவுக்கு சாப்பிடுற ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமா சாப்பிடுற ஃபுட் கிராப்ஸ் ஸ்டேபிள் ஃபுட் கிராப்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்டேபிள் கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் பயோஃபோர்டிஃபிகேஷன்ல. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அயன் ரிச் pearl millet, zinc rich wheat, golden rice rich in vitamin A, protein rich maize. ஓகேவா? Biofortification helps to reduce hidden hunger developing in countries. In developing countries hidden hunger ப்ராப்ளத்தை பயோஃபோர்டிஃபிகேஷன் ரெடியூஸ் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்திருப்போம், ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஒரு டாபிக். கரெக்டா? இப்ப அந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் டாபிக்கும் இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் டாபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத இந்த பிக்சர். இதுல நீங்க நல்லா பாருங்க. இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன ஆகுது? இங்க கிராப்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த கிராப்ஸ் யாரும் இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஓகேவா? அந்த கிராப் உடைய ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து ஃபுட் ப்ராசஸிங் பண்ற டைம்ல நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரியன்ட்ஸ் ஆட் பண்றத ஃபோர்ட்டிஃபிகேஷன். கரெக்ட்டா? நியூட்ரியன்ட்ஸ் ஆடட் டியூரிங் தி ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங் டைம்ல. இங்க பாருங்க, கிராப் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கும்போதே ப்ரீ ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றத பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல பாருங்க, ட்ரெடிஷனல் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்கு, பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் செலக்டிவ் பிரீடிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க, ஜெனடிக் மாடிஃபிகேஷன் பண்றாங்க. இந்த ட்ரெடிஷனல் ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க? ஃபுட் ப்ராசஸிங் டைம்ல மட்டும் தான் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சோ அதுதான் வந்து ட்ரெடிஷனல் ஃபோர்ட்டிஃபிகேஷன். இப்ப பாருங்க, FAOவும் WHO பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் தி ப்ராசஸ் பை விச் தி நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் இஸ் இம்ப்ரூவ்ட் த்ரூ அக்ரானமிக் பிராக்டிசஸ், கன்வென்ஷனல் பிளான்ட் பிரீடிங் அண்ட் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஓகேவா? இதுல என்ன ஆகுது நம்மளுக்கு? நியூட்ரியன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் டியூரிங் கிராப் growth. சோ ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த டைம்ல, கிராப் growth ஆகுற டைம்ல. ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ஆர் நேச்சுரலி அக்குமுலேட்டட் இன் எடிபிள் போர்ஷன்ஸ். இந்த ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் மெத்தட் இருக்கு. கரெக்டா? சோ அதோட டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாப்பிடுற எடிபிள் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல நியூட்ரியன்ஸ் கண்டிப்பா போய் அக்குமுலேட் ஆயிருக்கும், போய் சேர்ந்துக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது லாங் டர்ம் சஸ்டைனபிள் சொல்யூஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப இந்த ஹிடன் ஹங்கர்ன்ற கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். நான் சொல்றேன் கவனிங்க. ஹிடன் ஹங்கர் ரெஃபர்ஸ் டு தி டிஃபிஷியன்சி ஆஃப் எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நல்லா கவனிங்க. ஹிடன் ஹங்கர்னாலவே டிஃபிஷியன்சி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன? விட்டமின்ஸும் மினரல்ஸும். டெஸ்பைட் அடிக்வட் கலோரி இன்டேக். நீங்க நல்ல கலோரிஸ் சாப்பிட்டாலும் நீங்க தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கல அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ஹிடன் ஹங்கர்ன்பாங்க. ஓகேங்களா? இப்ப காமன் என்ன டிஃபிஷியன்சி இருக்கு? நிறைய அதிகமா நம்மளோட இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி இருக்கு, அதான் அனிமியா. விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கு, ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கு, அது இல்லாம அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கு.
இதனால நமக்கு என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி இப்ப வந்து ரொம்ப புவரா இருக்கும். ஸ்டண்டட் குரோத் நடக்கும். பிளைண்ட்னஸ் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இஸ் கன்சிடர்ட் எ மேஜர் வெப்பன் அகைன்ஸ்ட் ஹிடன் ஹங்கர். உங்களுக்கு ஒரு 1 மார்க் இத கூட கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. எந்த ப்ராசஸ வந்து மேஜர் வெப்பன்னு சொல்றோம் ஹிடன் ஹங்கர்க்குன்னு பாத்தீங்கன்னா, பயோ ஃபோர்டிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸ். ஓகேவா? சோ, எதுக்காக பயோ ஃபோர்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க? மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சில அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுதான் ஹிடன் ஹங்கர். அத குறைக்கிறதுக்காக கண்டிப்பா பயோ ஃபோர்டிஃபிகேஷன்ற ப்ராசஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? சோ, புவர் அக்சஸ் டூ டைவர்சிஃபைட் ஃபுட்ஸ் டயட்ஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதாவது டைவர்சிஃபைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் கண்டிப்பா டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், அதாவது பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அவங்க எடுத்துக்கணும். அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது புவர் அசஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. மால் நியூட்ரிஷன் நடக்கிறது, பாப்புலேஷன் growth ரொம்ப அதிகமாகிறது, அதிகமா எதை பேஸ் பண்ணிருக்காங்கன்னா செரல் பேஸ்ட் டயட்ஸ்க்கு போறாங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷனா இருக்கிறது, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அப்ரோச் கொண்டு போறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயோ ஃபோர்டிஃபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. இந்தியால வந்து ரொம்ப லார்ஜ் பாப்புலேஷன் பீப்புள் வந்து எதோட சஃபர் ஆகிருக்காங்க பாத்தீங்கன்னா, அனிமியால சஃபர் ஆயிருக்காங்க. அது இல்லாம ஜிங்க் டெஃபிஷியன்சியால சஃபர் ஆயிருக்காங்க. சோ அதுக்காக பயோ ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது. முக்கியமான ஒரு விஷயம் எதுக்கு? ஹிடன் ஹங்கர்ன்ற கான்செப்ட் ஹிடன் ஹங்கர் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு பயோ ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல வெப்பனா இருக்கு. மேஜர் வெப்பனா யூஸ் ஆகுது. இப்ப அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கிராப்ப இம்ப்ரூவ் பண்றது, மால் நியூட்ரிஷன ரெடியூஸ் பண்றது, பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது, மைக்ரோ நியூட்ரியன் இன்டேக் அதிகப்படுத்துறது, அஃபோர்டபிள் நியூட்ரிஷன எல்லாத்துக்கும் புரொவைட் பண்றது, ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்றது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றது. அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ரூரல் பாப்புலேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ கொண்டு வருது. இதுதான் பயோ ஃபோர்டிஃபிகேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். இப்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி குறைஞ்சு போகுது. இம்யூனிட்டி அதிகப்படுத்துது. அனீமியாவே குறைச்சிருது. சைல்ட் டெவலப்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது. மெட்டர்னல் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. எக்கனாமிக்கலா ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு. சஸ்டைனபிளாவும் இருக்கு. ஃபார்மருக்கு ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. நல்ல ரிமோட் பாப்புலேஷன்ஸ ரீச் பண்ண முடியுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட் ஹஸ் ஷோன் இம்ப்ரூவ்மென்ட் இன் அயர்ன் ஸ்டேட்டஸ் அமாங் அடோலசன்ட் கேர்ள்ஸ். ஓகேவா? இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட் ரொம்ப ரிச்சா இருக்கணும். அதே டேஸ்ட், அதே அப்பியரன்ஸ் தான் இருக்கும். ரெகுலர் கல்டிவேஷனுக்கே அது சூட்டபிளா தான் இருக்கும். அதே மாரி ரிப்பீட்டடா நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டேபிளான நியூட்ரியன்ட் கன்டென்ட் இருக்கும். அதாவது அதுல இருக்க நியூட்ரியன்ட் கன்டென்ட் லாஸ் ஆகுது கண்டிப்பா நிலையா அதுல இருந்திருக்கும். ஓகேங்களா? லோக்கல் கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அப்ப எவ்வளவு நல்ல விஷயம் இல்லையா? சோ அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ரைஸ், அயர்ன் பீன்ஸ், ப்ரோ விட்டமின் ஏ கசாவா இந்த மாரிலாம் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் ஆகுது. இப்ப ஃபோர்டிஃபிகேஷனுக்கும், பயோ ஃபோர்டிஃபிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பாருங்க. நியூட்ரியன்ட்ஸ் 2மே நியூட்ரியன்ட்ஸ ஆட் பண்ணுது, இன்கிரீஸ் பண்ணுது. ஓகேவா? ஒண்ணு வந்து ஃபுட் ப்ராசஸிங் டைம்ல இன்கிரீஸ் பண்ணா அது ஃபோர்டிஃபிகேஷன். கிராப் குரோத் ஆயிட்டு இருக்க டைம்லயே நியூட்ரியன்ட்ட இன்கிரீஸ் பண்ணா அது பயோ ஃபோர்டிஃபிகேஷன். ஓகேவா? இப்ப ஃபோர்டிஃபிகேஷன் எந்த டைம்ல பண்றாங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரியில பண்றாங்க. பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அக்ரிகல்ச்சர் லெவல்லயே பண்ணி வச்சுடுறாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபோர்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? அயோடிசைடு சால்ட். அதே வந்து பயோ ஃபோர்டிஃபிகேஷனுக்கு என்ன சொல்றாங்க? ஜிங்க் ரைஸ். ஓகேவா? கவனிங்க. Fortification occurs at harvest, whereas biofortification occurs at before harvest அப்படின்பாங்க. அதாவது harvest, pre-harvest. harvest டைம்க்கு அதுக்கு அப்புறமா நம்ம பண்றது fortification. pre-harvest டைம்ல நம்ம பண்றது biofortification. இப்ப இந்த பயோ ஃபோர்டிஃபிகேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க. அக்ரானமிக் பயோ ஃபோர்டிஃபிகேஷன், கன்வென்ஷனல் பிளான்ட் பிரீடிங், ஜெனடிக் இன்ஜினியரிங் இல்ல டிரான்ஸ்ஜெனிக் அப்ரோச்ன்றதையும் சொல்றாங்க. பாருங்க இதிலேயே பாருங்க. பயோ ஃபோர்டிஃபிகேஷன் வந்து அக்ரானமிக்ல ஒண்ணு இருக்கு, கன்வென்ஷனல் ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்ஜெனிக்ல ஒண்ணு இருக்கு. இந்த பாருங்க இந்த அக்ரானமிக்ல என்ன பண்றோம்? நியூட்ரியன்ட் ஆட் பண்றோம். கன்வென்ஷனல் என்ன பண்றோம்? பிளான்ட் டு பிளான்ட் நம்ம கிராஸ் பிரீடிங் பண்றோம். டிரான்ஸ்ஜெனிக்ல என்ன பண்றோம்? ஜீன நம்ம இன்சர்ட் பண்றோம். இது ஒரு சிம்பிள் பிக்சர் ஆனா டீப் மீனிங்ல இருக்கு. பயோஃபோர்டிஃபிகேஷன், ஜெனடிக் மெத்தட்ஸ், இந்த அக்ரானமிக் பிராக்டிசஸ். இந்த அக்ரானமிக் பிராக்டிசஸ் ட்ரெடிஷனல் மெத்தட் என்ன பண்றாங்க? நானோ பயோஃபோர்டிஃபிகேஷன் மெத்தட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டிரான்ஸ்ஜெனிக் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கன்வென்ஷனல் பிரீடிங் என்னென்ன இருக்கு? அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப அக்ரானமிக் பயோஃபோர்டிஃபிகேஷன். இட் இன்வால்வ்ஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் மினரல் ஃபெர்டிலைசர்ஸ் டூ இன்கிரீஸ் தி நியூட்ரியன்ட் கன்டென்ட் இன் கிராப்ஸ். கிராப்ல நியூட்ரியன்ட் கன்டென்ட்ட இம்ப்ரூவ் பண்றதுக்காக மினரல் ஃபெர்டிலைசர்ஸ அப்ளை பண்றது தான் இந்த அக்ரானமிக் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி எப்படி நீங்க அப்ளை பண்ணுவீங்க? சாயில் அப்ளிகேஷன் நான் பண்ணுவேன், இல்ல ஃபோலியர் ஸ்ப்ரே பண்ணுவேன், இல்ல சீட் ட்ரீட்மென்ட் பண்ணுவேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. ஜிங்க் ஃபெர்டிலைசர் ரைஸ்ல நான் யூஸ் பண்றது, இல்ல வீட்ல வந்து செலினியம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றது அப்படின்ற மினரல் ஃபெர்டிலைசர்ஸ நான் யூஸ் பண்றது தான் நியூட்ரியன்ட் கன்டென்ட் இன்
கிராப்ஸ் ரிச் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? இதுல பாருங்க. ஒரு பெர்சன் என்ன பண்றாங்க? ஸ்ப்ரே பண்றாங்க. ஃபோலியர் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோ மினரல் ஃபெர்டிலைசர்ஸ். கரெக்ட்டா? இப்ப இது அக்ரானமிக் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த இடத்துல பிளான்ட்ஸ் எல்லாமே, கிராப்ஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்றோம்னா, ஃபோலியர் ஸ்ப்ரே பண்றோம். அதாவது ஃபோலியர் ஸ்ப்ரேனா என்ன பண்றாங்க? மைக்ரோ மினரல் ஃபெர்டிலைசர ஸ்ட்ரெய்ட்டா அப்ளை பண்றாங்க. ஓகேவா? அதுல நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் நடக்குது? அது ஃபாஸ்ட் மெத்தடா இருக்கு. ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி எஃபெக்ட் தான் குடுக்கும். அடிக்கடி நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல கவனிங்க. இப்ப அக்ரானமிக் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இது ஃபோலியர் அப்ளிகேஷன் ஸ்ட்ரெய்ட்டா நம்ம ஸ்ப்ரே பண்றது. சாயில் அப்ளிகேஷன் பொறுத்தவரைக்கும் நம்ம சாயில்ல மிக்ஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சீட் பிரைமிங்கும் இருக்கு. அதாவது இந்த சீட்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெர்டிலைசர் தண்ணீல ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இது பண்றதும் இருக்கு. ஓகேவா? ம். இந்த ஃபோலியோ ஸ்ப்ரேக்கு என்ன இது சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி அப்ளைபிள் இது பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஃபோலியோ ஸ்ப்ரே இருக்கு இல்லையா? அந்த ஃபோலியோ ஸ்ப்ரேக்கு ஸ்ப்ரேயிங் நியூட்ரியன்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் தி பிளான்ட்ஸ். ஸ்ப்ரேயிங் நியூட்ரியன்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் தி பிளான்ட்ஸ். ஆனாலும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ரிப்பீட்டடா நீங்க அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கன்டென்ட் நெறைய கிடைக்கும். நியூட்ரியன்ட் ரிச் கன்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. சீட் ட்ரீட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சீட வந்து சோ பண்றதுக்கு முன்னாடி அதாவது நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா? அப்ப விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சீடுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் குடுப்போம். கெமிக்கல்ஸோ இல்ல நியூட்ரியன்ட்ஸோ அப்ளை பண்ணி வச்சிருக்கிறோம். அததான் சீட் ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப அதுல நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? அக்ரானமிக் மெத்தட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சு. அது இல்லாம வந்து என்ன பார்த்தோம்? கன்வென்ஷனல் பிளான்ட் பிரீடிங் ஒண்ணு இருக்குன்னு சொல்லியாச்சு. ஜெனடிக் இன்ஜினியரிங்னு சொல்லியாச்சு. இந்த அக்ரானமிக் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் மெத்தட்ல என்ன சொன்னோம் நம்ப? நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சாயில் அப்ளை பண்றோம் மொத ப்ராசஸ். அடுத்து ஃபோலியர் அப்ளிகேஷன் பண்றது, இல்ல சீட் ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு பாத்தாச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜிங்க் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்டின்னா என்னன்னு பாக்க போறோம். ஜிங்க் டெஃபிஷியன்சி ஒரு பெர்சனுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சியா இருக்கு அப்டின்னா, அவங்களோட இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும், குரோத் அஃபெக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்னா, ஜிங்க் பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ அவங்க சாப்பிடலாம். கரெக்ட்டா? சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா, என்ன கிராப்ஸ் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ரைஸ், வீட், மெய்ஸ். இதுல உங்களுக்கு முக்கியமான டவுட் வரலாம். ஏன் நம்ம ஸ்டேப்பிள் கிராப் தான் எடுத்துக்கிறோம்? ஸ்டேப்பிள் கிராப்னா என்ன நான் சொன்னேன் முன்னாடியே. கிராப்ஸ் கன்சியூம்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டீஸ் டெய்லி பை தி பாப்புலேஷன். நெறைய பீப்பிள் அதிகமா சாப்பிடுற ஃபுட் தான் ஸ்டேப்பிள் ஃபுட்ன்னு சொல்றோம். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கு. அப்பதான் பீப்பிள்க்கு ரீச் ஆக முடியும். சரியா? சோ ரைஸ், வீட், மெய்ஸ்லாம் அன்றாட வாழ்க்கையில மக்கள் எல்லாருமே அதிகமா சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜிங்க் டெஃபிஷியன்சியா இருக்க பீப்பிள்க்கு ஜிங்க் நம்ம பயோ ஃபோர்ட்டிஃபை பண்ண கிராப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரைஸ், வீட், மெய்ஸ் இருக்கு. அத நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சி குறைஞ்சிரும். சரியா? சோ அப்படி பார்க்கும்போது பெட்டர் இம்யூனிட்டி குடுக்கும். இன்ஃபெக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். சைல்ட் குரோத் இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்றாங்க. அக்ரானமிக் ஜிங்க் ஃபெர்டிலைசேஷன் இஸ் காமன்லி யூஸ்ட். இந்த ஜிங்க் ஃபெர்டிலைஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரானமிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. இதுல பாருங்க. ஜிங்க் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். அதுல பாருங்க ஜிங்க். என்ன பண்றாங்க மெத்தட்? ஃபெர்டிலைசர் அப்ளை பண்றாங்க. ஜிங்க் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர் அதுல யூஸ் பண்றாங்க. என்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்க? ஃபோலியர் ஜிங்க் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நியூட்ரியன்ட் ரிச் கன்டென்ட்ட கொண்டு வந்துர்றாங்க. ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரேட் ஆன் வீட் இன்கிரீசஸ் தி கிரெயின் ஜிங்க் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இங்க பாருங்க. இப்ப பிளான்ட் குரோத், ஹைட், ரூட் மாஸ்லாம் இருக்கு. ஃபோலியாக், நானோ, ஜிங்க் ஸ்ப்ரே பண்றாங்க. அது மூலமா என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அந்த கார்ன் இங்க இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட்ல டைரக்ட்டா போய் ஜிங்க் இதாகும். கரெக்ட்டா? சோ ஜிங்க் கன்டென்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றதையும் சொல்றாங்க. இல்ல நான் ஜிங்க் வந்து சாயில்லயே சோக் பண்றேன். இனாகுலன்ட்ஸ யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட நான் மிக்ஸ் பண்ணிட்டு சாயில்ல சோக் பண்றனால நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல? ஜிங்க் உங்களுக்கு டெஃபிஷியன்சியா இருக்கு. ஜிங்கோட இது வந்து பாருங்க. அப்ப டெஃபிஷியன்சியா இருக்கு அப்படின்னா, நான் ஜிங்க் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர அப்ளை பண்றேன். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் செலினியம் டெஃபிஷியன்சி எனக்கு இருக்குப்பா. அப்பன்னா என்ன பண்ணுவீங்க? செலினியம் ஃபெர்டிலைசர் நீங்க அப்ளை பண்றீங்க. இந்த கிராப்ஸ்ல யூஸ் பண்றீங்க. வீட், ரைஸ், பார்லி கிராப். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன செலினியம் ஃபெர்டிலைசர் நீங்க யூஸ் பண்றீங்கன்றத பார்க்கணும். கரெக்ட்டா? இதுல பாருங்க. வீட், ரைஸ் அது இல்லாம பார்லில எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க. இப்ப இதுல சோடியம் செலனேட் அத தான் யூஸ் பண்றாங்க. அங்க ஜிங்க் சல்ஃபேட், இங்க சோடியம் செலனேட் யூஸ் பண்ணி எதுல யூஸ் பண்றாங்க? வீட் ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. சோ அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நெறைய செலினியம் பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? தைராய்டு ஃபங்ஷன் வந்து நமக்கு கரெக்ட்டா சப்போர்ட் ஆயிட்டு இருக்கும். ஆன்டி ஆக்ஸிடன்ட் புரொடெக்ட் ஆயிட்டு இருக்கும். கரெக்ட்டா? சோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அயோடின பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் அயோடைட் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்றோம். என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றோம்? பொட்டாசியம் அயோடைட் ஃபெர்டிலைசர். ஓகேவா? எந்த கிராப்ல? ரைஸ் கிராப்ல, வீட் கிராப்ல, வெஜிடபிள் கிராப்ல. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபிஷியன்சிய நம்ம குறைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காய்டர்ன்ற டிசீஸ் வராம தடுக்க முடியும். தைராய்டு ஃபங்ஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? அக்ரானமிக் மெத்தட்ஸ் இத பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா?
அயர்ன் டிஃபிஷியன்சி அதாவது அயர்ன் பயோ ஃபார்ட்டிஃபிகேஷன். அப்ப அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்க பீப்பிள்க்கு இந்த நியூட்ரியன்ட் கன்டென்ட் ரிச்சா இருக்க ஃபுட் கிராப்ஸ சாப்பிட வைக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்றேன்? அயர்ன் கன்டெய்னிங் ஃபெர்டிலைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஃபோலியர் அயர்ன் ஸ்ப்ரே வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதோட ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகும். அயர்ன் டெஃபிஷியன்சி கம்மியாகும். பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும். காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். மேஜரா இந்தியா அதிகமா ஃபோக்கஸ் பண்றதே அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட். அயர்ன் டெஃபிஷியன்சினால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது? அனீமியா ப்ராப்ளம் வருது. பெர்ல் மில்லட், ரைஸ், பீன்ஸ், வீட் இதுல எல்லாத்தையுமே வந்து பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப்ஸ்ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே அக்ரானமிக் மெத்தட்ஸ். அயோடின் பார்த்தோம், அயர்ன் பார்த்தோம், ஜிங்க் பார்த்தோம், செலனியம் பார்த்தோம். இது எல்லாமே அக்ரானமிக் மெத்தட்ஸ் மூலமா நம்ம பண்றது. அக்ரானமிக் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபோலியர் ஸ்ப்ரே இருக்கு. ஃபோலியர் ஸ்ப்ரே ஒண்ணு இருக்கு. அது இல்லாம சீட் ட்ரீட்மென்ட் ஒன்று இருக்கு. சாயில் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப கன்வென்ஷனல் ப்ரீடிங். கன்வென்ஷனல் ப்ரீடிங் அப்படின்னா என்னன்னு பாருங்க. Conventional breeding involves the crossing nutrient-rich varieties with high-yielding varieties. 2 வெரைட்டிய கிராஸ் பண்றது தான் கன்வென்ஷனல் பிரீடிங் அப்படின்றதே சொல்றாங்க. ஒரு 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 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா, நல்லா நியூட்ரியன்ட் கன்டென்ட் அதிகமா இருக்கும். ஒரு வெரைட்டி ஹை ஈல்டு குடுக்கும். நெறைய ஈல்டு குடுக்கும். சரியா? சோ இது 2த்தையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹை ஈல்டிங்காவும் இருக்கும், நியூட்ரியன்ட் ரிச் வெரைட்டீஸாவும் இருக்கும். சரியா? சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல வந்து நியூட்ரியன்ட் ரிச் பேரண்ட் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்ணணும். செலக்ஷன் பண்ணணும். ஃபீல்ட வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இதால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சேஃபாவும் இருக்கு. வைட்லி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க. அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட் டெவலப்டு த்ரூ பிரீடிங். இந்த அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட் இருக்கு இல்லையா? அது எது மூலமா டெவலப் பண்றாங்க? பிரீடிங் மெத்தட் மூலமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜெர்ம் பிளாசம் ஸ்கிரீனிங் பண்றாங்க. பேரண்ட்ட செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ கொண்டு வராங்க. செலக்ஷன் பண்றாங்க. ஃபீல்ட் ட்ரையல்ஸ் பார்க்கறாங்க. வெரைட்டிய ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஜெர்ம் பிளாசம் ஸ்கிரீனிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடென்டிஃபையிங் தி பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ட ஐடென்டிஃபை பண்றது. ஓகேங்களா? உங்களுக்கு இப்ப தேவை என்னது? ஹை யீல்டிங் வெரைட்டியா ஒண்ணு தேவை. இன்னொன்னு என்ன தேவை உங்களுக்கு? நல்ல நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்க கன்டென்ட் உங்களுக்கு தேவை. அப்ப அந்த 2 கன்டென்ட்டும் எந்தெந்த பிளான்ட் தனித்தனியா இருக்குன்றத நீங்க ஐடென்டிஃபை முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. சோ தான் ஜெர்ம் பிளாசம் செலக்ஷன் அப்படின்றதே சொல்றாங்க. அதுல பேரண்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, சூட்டபிள் பிளான்ட் பேரண்ட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்ப இந்த வெரைட்டி வந்து எனக்கு ஹை யீல்டிங் வெரைட்டியா இருக்குன்றத நீங்க வந்து ஸ்கிரீனிங் மெத்தட் மூலமா பார்த்துட்டீங்க. அப்ப அது என்ன பண்றீங்க? அந்த வந்து பேரண்ட் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது 2 பிளான்ட்டையும் கிராஸ் பண்றீங்க அப்படின்னா தான் அத ஹைபிரிடைசேஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இதுல என்ன பண்றோம்னு பாருங்க. அயர்ன் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றோம். ஜிங்க் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றோம். புரோட்டீன் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. விட்டமின் ஏ பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஃபோலேட்டும் நடந்துட்டு இருக்கு. அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சோ, அயன் முதல்ல நம்ம இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரானமிக் மெத்தட் மூலமா நீங்க எப்படிலாம் பண்றீங்க? என்னென்ன இது யூஸ் பண்றீங்க? அயோடின், ஜிங்க், செலனியம் அதெல்லாம் யூஸ் பண்றீங்க. எப்படி கொண்டு வரீங்க? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் ப்ரீடிங் மூலமா நீங்க எப்படி நியூட்ரியன்ட் ரிச் கிராப்ப கொண்டு வரீங்க? அப்படின்றது தான் கான்செப்ட் பேசிக்கான விஷயம். சரியா? இப்ப நான் கன்வென்ஷனல் ப்ரீடிங் மூலமா என்னுடைய கிராப்ல அயன் கன்டென்ட் அதிகப்படுத்துறேன். சரியா? அப்போ உங்களோட கிராப் என்னென்ன? பெர்ல் மில்லட் கிராப், ரைஸ், பீன்ஸ். இந்தியா ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ற ஏரியாவே அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட். கரெக்ட்டா? ஏன்? நெறைய பேத்துக்கு அயர்ன் டெஃபிஷியன்சினால அனீமியா ப்ராப்ளம் வருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க பெர்ல் மில்லட், ரைஸ், பீன்ஸ். பெர்ல் மில்லட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தனசக்தி பெர்ல் மில்லட்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. அதுல அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல நியூட்ரியன்ட் லெவல் பாருங்க. ஹை அயர்ன் கான்சன்ட்ரேஷன் இன் கிரெயின்ஸ். இதோட பர்ப்பஸ் என்ன? அயர்ன் டெஃபிஷியன்சிய ரெடியூஸ் பண்றது. காம்பேக்ட் அப்டின்னா கண்ட்ரோல் இல்ல ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிடக்ஷன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஜிங்க் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நம்ம பண்றோம், ரைஸ்ல பண்றோம். இந்த கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட் மூலியமா. சரியா? அப்ப ஜிங்க் ரிச் வீட் வெரைட்டீஸ் யார் டெவலப் பண்ணியிருக்கா? ஐகேர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இதனால நமக்கு என்ன ஆகுது? ஜிங்க் இன்டேக் இம்ப்ரூவ் ஆகும். இம்யூனிட்டி பவரும் இம்ப்ரூவ் ஆகும். புரோட்டீன் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த கிராப்ல பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ். தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன் அண்ட் விட்டமின் ஏ ரிச் ஹைபிரிட் மெய்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதுல என்ன இருக்கு? என்ன நியூட்ரியன்ட் ரிச் இன்கிரீஸ் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, லைசின், டிரிப்டோபான். ஓகேங்களா? எதுக்காக? புரோட்டீன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இது கொண்டு வந்தாங்க. QPM அப்படின்னா என்னன்னா, குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ்ன்னு சொல்றாங்க. யாரு டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மென்ட் சென்டர். அதுல பாருங்க.
மெக்சிகோல இருக்கிற இன்டர்நேஷனல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த QPMன்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு டெக்னாலஜி. அது இம்ப்ரூவ்டு கல்டிவேட்டர்ஸ். எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? யாரு இத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சுரேந்தர் கே வாசல் அண்ட் பயோகெமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் எவான்ஜலின் வில்லேஜஸ் தான் இத கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ்ன்ட்டு ஒரு இத கொண்டு வந்தாங்க. இப்ப ப்ரோ விட்டமின் ஏ பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து யாரு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடியூஸ்ட் குளோபலி இன் தி இயர்லி 1990ஸ்ல கொண்டு வந்தாங்க. யாரால? ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிஸ்டால ஹார்வர்ட் பாய்ஸால கொண்டு வரப்பட்டுச்சு. எப்படி பாப்புலரைஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பிளஸ் ப்ரோகிராம் மூலமா பாப்புலரைஸ் ஆச்சு. விச் ஹி ஃபவுண்டட் இன் 2003ல. ஓகேவா? The strategy was designated to combat reduce the vitamin A deficiency by breeding staple crops to contain higher levels of carotenoids, which the human body converts into vitamin A. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி தான் VADன்றாங்க. அதை ரிடக்ஷன் பண்றதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிஸ்ட் கொண்டு வந்தாரு. ஹார்வர்ட் பாய்ஸ் அப்படின்றதே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1990ஸ்ல. ஓகேங்களா? எப்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பிளஸ் ப்ரோகிராம் மூலமா பாப்புலர் ஆச்சு. அந்த ஹார்வெஸ்ட் பிளஸ் ப்ரோகிராம் கொண்டு வந்து 2003ல. ஓகேவா? இந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி நம்ம குறைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேப்பிள் கிராப் கரெக்ட்டா? அந்த ஸ்டேப்பிள் கிராப்ஸ் நம்ம என்ன பண்றோம்? ப்ரீடிங் பண்றோம். எது கூடன்னு பாத்தீங்கன்னா, எது வந்து பாத்தீங்கன்னா, ஹையர் லெவல் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் வச்சிருக்க கிராப்ஸ் நம்ம ப்ரீடிங் பண்ணிட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன ஆகுது? விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஹியூமன் பாடி விட்டமின் ஏவ கன்வெர்ட் பண்ணிவிடும். ஓகேவா? சோ அதுக்காக இத கொண்டு வரப்பட்டுச்சு. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப வாஸ்ட்டா போகும். தியரியா போகும். பட் நீங்க ஒன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் குடுக்குற நோட்ஸ் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாம சொல்ற விஷயங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி கிரியேட் பண்றீங்கன்னா, அத வச்சு உங்க கிளியர் பண்ணிக்க முடியும். சோ இவரு யாரு தான் அடையாளம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. சோ அவரு யாருன்றத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபோர்வர்ட் பயோஃபோர்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாஸ் பயோனியர்ட் த்ரூ மெட்டபாலிக் இன்ஜினியரிங் மூலமா கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த இயர்லி 2000ஸ்ல. இந்த லேண்ட்மார்க் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் அச்சீவ்ட் இன் அரபிடோப்ஸ் பைப் ஸ்பீஷிஸ் ஹொசைன் இன் 2004. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது அச்சீவ் பண்ணது யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரபிடோப்சிஸ்ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க தான் அச்சீவ் பண்ணாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, அரபிடோப்ஸ்ல. ஓகே. யாரால? ஹொசைன்னால இன் 2004ல. ஓகேவா? அண்ட் சப்சிக்வென்ட்லி அடாப்டட் இன் மேஜர் கிராப்ஸ் லைக் டொமேட்டோல அடாப்ட் பண்ணாங்க, ரைஸ்ல அடாப்ட் பண்ணாங்க. இதெல்லாம் எதுல பண்றாங்கன்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யாரு பண்றாங்கன்றத பார்த்துக்கோங்க. கிராப்ஸ் ரைஸ், மெய்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன ப்ராப்ளம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் வராது. மெகாலோபிளாஸ்டிக் அனிமியான்ற ப்ராப்ளம் வராது. இந்த ஃபோலேட் பயோஃபோர்டிஃபிகேஷன் மெத்தட் மூலியமா. இந்த ஃபோலேட் பயோஃபோர்டிஃபிகேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது மெட்டபாலிக் இன்ஜினியரிங் மெத்தட் மூலியமான்னு சொல்றாங்க. மெட்டபாலிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மூலியமான்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இதுலன்னு சொல்றாங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா, ஹொசைன்னால பண்ணாங்க. எந்த டைம்ன்னு பார்த்தீங்கன்னா 2004ல. அதே மாரி டொமேட்டோஸ்லயும் கொண்டு வந்தாங்க. ரைஸ்லயும் கொண்டு வந்தாங்க. அந்த கான்செப்ட் தான். ரைஸ்லயும், டொமேட்டோஸ்லயுமே இது கொண்டு வந்தப்பட்டுச்சு. யாராலன்றது இங்க இருக்கு. ஓகேவா? சரி. ஃபோலட் பயோஃபோர்டிஃபிகேஷன். இந்த ப்ரோ விட்டமின் ஏ பயோஃபோர்டிஃபிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எதுல கொண்டு வந்தாங்க? ஸ்வீட் பொட்டேட்டோல, மெய்ஸ்ல, கசாவால. ஓகேவா? நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா, பெட்டா கரோட்டின். என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, பீட்டா கரோட்டின். என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிய குறைக்குது. ஓகேவா? இப்ப நம்ம 3 ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் இன் பயோஃபோர்டிஃபிகேஷன். இதுல என்னன்றத நம்ம பார்க்க போறோம். கன்வென்ஷனல் ப்ரீடிங் பார்த்தாச்சு. அக்ரானமிக் மெத்தட் பார்த்தாச்சு. அக்ரானமிக் பிராக்டிசஸ்லயே சாயில் அப்ளிகேஷன், சீட் ட்ரீட்மென்ட், அதுல மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபோலியர் ஸ்ப்ரே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கன்வென்ஷனல் ப்ரீடிங்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஜெனடிக் இன்ஜினியரிங் 3 டாபிக்குள்ள நம்ம வரோம். பயோஃபோர்டிஃபிகேஷன்க்குள்ள. ஓகேவா? இதுல பாருங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் யூசஸ் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி மெத்தட்ஸ யூஸ் பண்ணி இன்சர்ட் ஜீன்ஸ் ஃபார் நியூட்ரியன்ட் என்ரிச்மென்ட். ஓகேங்களா? என்ஹான்ஸ்மென்ட். ஜீன்ஸ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இன்சர்ட் பண்றோம் கிராப்ஸ்ல. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, நியூட்ரியன்ட் வந்து ரிச் ஆகுது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுல எக்ஸாம்பிள் என்ன கொண்டு வந்தோம்னா, அயர்ன் ரிச் ரைஸ கொண்டு வந்திருக்கோம். கோல்டன் ரைஸ கொண்டு வந்திருக்கோம். அதனால நமக்கு நியூட்ரியன்ட் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கும். மாடிஃபிகேஷன் பிரிசைஸ் ஆயிருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட்டரி இஷ்யூஸஸ் இதுல நெறைய வரும். பப்ளிக் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நெறைய எத்திக்கல் கன்சர்ன்ஸும் இதுல நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. கவனிங்க. கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட் நமக்கு என்ன பண்ணுது? 2த்தையும் வந்து பிளான்ட் வித் ஹை நியூட்ரிஷன் லெவல் எடுத்துக்குது. பிளான்ட் வித் லோ நியூட்ரிஷன் லெவலையும் குடுத்து நமக்கு பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப்ஸ குடுக்குது. கரெக்ட்டா? இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தட் மூலமா பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் ப்ரீடிங் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, CRISPR Cas9 ஓகேங்களா? அத யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க.
பிளான்ட் வித் ஹை நியூட்ரிஷனல் லெவல் எடுத்துக்குது. பிளான்ட் வித் லோ நியூட்ரிஷன் லெவலோட டிஎன்ஏவும் இதோட டிஎன்ஏ என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இதோட மிக்ஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்குது பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ் கொடுக்குது. எல்லாமே சேர்ந்து பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட் மூலம் பண்ணிட்டு இருக்கோம். அது கிராஸ் ப்ரீடிங் மெத்தட் ஹைபிரிடைசேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ் பண்றோம். ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா ஜீன்ஸை இன்சர்ட் பண்றோம். ஓகேங்களா? அது மூலமா ஒரு பயோ ஃபோர்டிஃபைட் கிராப் கொண்டு வரும். கரெக்டா? சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்ப நல்லா கவனிங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் மூலமா கொண்டு வரப்பட்டது எக்ஸாம்பிள் வந்து கோல்டன் ரைஸ் ஒண்ணு, அயர்ன் ரிச் ரைஸ் ஒண்ணு. சரியா? இந்த கோல்டன் ரைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஒரு ரைஸ்ன்னு சொல்றாங்க. அதுல என்ன அதிகமா கன்டென்ட் இருக்குன்னா, பேட்டா கரோட்டின் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். பீட்டா கரோட்டின் நெறைய பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப கோல்டன் ரைஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கோங்க. கோல்டன் ரைஸ் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடுக்கு எக்ஸாம்பிள் பயோ ஃபோர்டிஃபிகேஷன்ல அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கோல்டன் ரைஸ்க்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தா பீட்டா கரோட்டின் அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி தடுக்கும். சைல்ட்ஹுட்ல வர பிளைண்ட்னஸ் தடுக்கும்னு சொல்றாங்க. அதோட கலரே கோல்டன் கலர்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால அப்படின்றதையும் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் தான் இந்த கோல்டன் ரைஸ். எதுக்கு இம்பார்ட்டன்ட் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் மெத்தட்ல அதுலயும் ஜெனடிக் இன்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட் இந்த கோல்டன் ரைஸ் தான். இவர் யாருன்றத பார்த்து வச்சுக்கோங்க. கோல்டன் ரைஸ் வாஸ் டெவலப்டு பை ஜெர்மன் பிளேஸ் பிளான்ட் சயின்டிஸ்ட் ஓகேங்களா இன்கோ போர்ட்ரிக்யோஸ் ஓகேவா அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஃபெடரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கவர் அண்ட் பீட்டர் பை ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபெரிபர்க் ஓகேவா தே கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இன் த லேட் 1990s engineered rice to produce beta carotene a precursor to vitamin A by introducing genes from daffodils and soil bacteria இந்த கோல்டன் ரைஸ் ப்ராசஸ் பாருங்களேன் ரெண்டு ஜீன்ஸ் ஒரு இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம கோல்டன் ரைஸ் ஒன்னு கொண்டு வந்துட்டு இது லோக்கல் வெரைட்டியோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா கோல்டன் ரைஸ் வெரைட்டி கிடைக்குது அதுல பீட்டா கரோட்டின் அதிகமா பிரசன்ட் ஆகுது அது விட்டமின் ஏ டிபிஷியன்சி குறைக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க ஓகேவா சோ அதுதான் இங்க கான்செப்ட் அயன் பயோ ஃபோர்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நம்ம இன்சர்ட் பண்றோம் ஃபெரட்டின் ஜீன்ஸ் இன்சர்ட் பண்றோம் அதனால அயன் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் கரெக்டா ஓகே. ஜிங்க் பயோ ஃபோர்டிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ரைஸ் க்ராப்ல பண்றோம். அதுல நம்ம என்ன இத இன்சர்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் கண்ட்ரோலிங் ஜிங்க் அப்டேக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆர் என்ஹான்ஸ்ட். இது என்ன பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிங்க் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துறதுக்காக. ஃபோலேட்ட பொறுத்தவரைக்கும் ஃபோலிக் ஆசிட் கன்டென்ட் அதிகப்படுத்துறதுக்காக நல்ல கிராப்ஸ்னா ரைஸ் கிராப், டொமேட்டோ கிராப்ல பண்றோம். மல்டி நியூட்ரியன்ட்னு ஒண்ணு கொண்டு வரோம். மல்டி நியூட்ரியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரைஸ்ல அதாவது ரைஸ் இப்ப நம்ம எடுத்துக்கிறோம்னா, அதுல அயர்ன் கன்டென்ட், ஜிங்க் கன்டென்ட், விட்டமின் ஏ எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வரதான். ஓகேங்களா? ஜிங்க் எடிட்டிங் லேட்டஸ்ட் அப்ரோச் ஒண்ணு வந்திருக்குது பாத்தீங்கன்னா ஜிங்க் எடிட்டிங் அப்படின்றதே சொல்றாங்க இதுல என்ன டெக்னாலஜி ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா CRISPRன்னு சொல்றாங்க ஓகேவா அது CAS9 ஓகே இதுல என்ன நியூட்ரியன்ஸ் டார்கெட் பண்ணி வச்சிருக்கோம்னா அயன் ஜிங்க் விட்டமின் ஏ புரோட்டீன் என்ன கிராப்ஸ் நம்ம பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் வீட் மெய்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரிசைஸ் மாடிஃபிகேஷன் வித்தவுட் இன்ட்ரோடியூசிங் தி ஃபாரின் ஜீன்ஸ் ஓகேங்களா. இதுல நம்ம அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா, பிரிசைஸ் மாடிஃபிகேஷன் சொல்றாங்க. வித்தவுட் இன்ட்ரோடியூசிங் ஃபாரின் ஜீன்ஸ். ஃபாரின் ஜீன்ஸ் எதுவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்காம நம்ம என்ன பண்ண முடியும்னா, கரெக்ட்டா நம்ம மாடிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஜீன் எடிட்டிங் ப்ராசஸ் ஓகேவா? இப்ப பயோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ். இந்த பயோ அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ்ன்றது என்னன்னு பாருங்க. பயோ அவைலபிலிட்டி ரெஃபர்ஸ் டு தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் தட் இஸ் அப்சர்வ்ட் அண்ட் யுட்டிலைஸ்ட் பை தி ஹியூமன் பாடி. இப்ப நம்ம ஹியூமன் பாடி கரெக்ட்டா? இப்ப என்னால எவ்ளோ நியூட்ரியன்ட்டா என்னோட பாடி எவ்ளோ நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணிக்குது, அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது பயோ அவைலபிலிட்டி கரெக்ட்டா? இதோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நியூட்ரியன்ட் கன்டென்ட் இருந்தா மட்டும் போதாது. அந்த நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே அப்சர்வபிளா இருக்கணும். நம்ம பாடி அத அப்சர்வ் பண்ணிக்கிற கண்டிஷன்ல அந்த நியூட்ரியன்ட் இருக்கணும். ஓகேங்களா? பயோ ஃபோர்டிஃபிகேஷன் எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் போத் நியூட்ரியன்ட் கன்டென்ட் அண்ட் பயோ அவைலபிலிட்டி நியூட்ரியன்ட் கன்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அது இல்லாம பயோ அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றாங்க பயோ அவைலபிலிட்டினா என்ன ஹியூமன் பாடியில பிரசன்ட் ஆகிற நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கிறது அதிகமா இருக்கணும் அதுதான் பயோ அவைலபிலிட்டி கரெக்டா For example, பாருங்க iron rich rice may contain high iron levels but absorption can be reduced by 5 takes. இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு iron rich rice இருக்கு ஓகேவா அந்த iron rich riceல நிறைய iron content இருக்கலாம் ஆனா அதோட அப்சார்ப்ஷன் நம்ம அந்த அயனை அப்சார்ப் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நம்மளோட பாடி வந்து அப்சார்ப் பண்ணணும் கரெக்டா அது யாரால ரெடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது கரெக்டா சோ அப்ப என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பயோவிலிட்டி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டேட்ஸ் ஆக்சலேட்ஸ் டானன்ஸ் டயட்ரி ஃபைபர் விட்டமின் சி இந்த ஃபுட் ப்ராசஸிங் மெத்தட்ஸ்
ஃபேக்டர்ஸ் எல்லாமே பயோ அவைலபிலிட்டிய அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பைட்டேட்ஸ், டானின்ஸ், ஆக்சலேட்ஸ் இது என்ன பண்ணுது? அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ வந்து ரெடியூஸ் பண்ணுது. நியூட்ரியன்ட்ட யூஸ் பண்ணிக்கிறத ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனோட கோலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட்டோட கான்சன்ட்ரேஷனையும் இன்கிரீஸ் பண்ணி, ஆன்டி நியூட்ரிஷனல் காம்பவுண்ட்ஸ ரிடக்ஷன் பண்ணி, நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி அதிகப்படுத்துறது. நல்லா கவனிங்க. 3 பாயிண்ட். நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்றது, ஆன்டி நியூட்ரிஷனல் காம்பவுண்ட்ஸ் ரெடியூஸ் பண்றது, பயோ அவைலபிலிட்டிய இன்கிரீஸ் பண்றது. எத 2ல இன்கிரீஸ் பண்ணுது? பயோ அவைலபிலிட்டிய, நியூட்ரியன்ட் பயோ அவைலபிலிட்டிய, நியூட்ரியன்ட் கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணி, ஆன்டி நியூட்ரிஷனல் காம்பவுண்ட்ஸ ரெடியூஸ் பண்றது. ஓகேங்களா? ரெடியூசிங் பைட்டேட் லெவல்ஸ் கேன் இம்ப்ரூவ் தி அயர்ன் அண்ட் ஜிங்க் அப்சார்ப்ஷன் அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த பைட்டேட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் அப்சர்வ் பண்ண விடாம பாத்துக்குது. அதுதான் அந்த பைட்டேட்ஸோட ப்ராப்ளம். அப்ப ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அது எல்லாமே. இத பாருங்க. ஃபார்ம் டூ ஃபோர்க் அப்ரோச் இன் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். முதல்ல ரிசர்ச் பண்றோம், ப்ரீடிங் பண்றோம், சீட் புரொடக்ஷன் பண்ணிடுறோம், ஃபார்மர் கல்டிவேட் பண்றாங்க, ஹார்வெஸ்ட் பண்றோம், ப்ராசஸிங் பண்றோம், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, கன்சியூமர் கன்சூம் பண்றாங்க. கரெக்ட்டா? சக்சஸ் ஆஃப் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் எவரி ஸ்டேஜ் ஆஃப் வேல்யூ செயின். இது ஒரு வேல்யூ செயின். அது எல்லா ஸ்டேஜும் டிபெண்ட் அப்பன் பண்ணி தான் இருக்கு. வேல்யூ செயின் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி பார்த்தது தான். ஓகேவா? இதுல பாருங்க எல்லாமே ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் ப்ரீ ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட், டைரக்ட் கன்சப்ஷன். இதுல பாருங்க பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கு டிஃபரன்ஸ், ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கு டிஃபரன்ஸ், சப்ளிமெண்டேஷனுக்கு டிஃபரன்ஸ். கரெக்ட்டா? இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நியூட்ரியன்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா நமக்கு புரொவைட் பண்றது. அதுதான் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷனோட ப்ராசஸ். இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனோட ப்ராசஸ், சப்ளிமெண்டேஷனோட ப்ராசஸ். கரெக்ட்டா? இப்ப இதுல பாருங்களேன் ஸ்டேஜ் பொறுத்தவரைக்கும் ப்ரீ ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் டைம்ல நம்ம பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் டைம்ல ஃபோர்ட்டிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். சப்ளிமெண்டேஷன் பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா நம்மளே கன்சியூம் பண்றது. இதுல என்ன மெத்தட்ஸ் இருக்கு? ப்ரீ ஹார்வெஸ்ட்ல கிராப் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும். ஃபோர்ட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நியூட்ரியன்ட் அடிஷன் பண்ண முடியும். நியூட்ரியன்ட் ஆட் பண்றது. இந்த பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனும் நியூட்ரியன்ட் ஆட் பண்ணுது. ஆனா கிராப்பயே நம்ம இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ளிமெண்டேஷன் பொறுத்தவரைக்கும் டேப்லெட் யூஸ் பண்றது, இல்ல கேப்சூல்ஸ் யூஸ் பண்றது. இதோட காஸ்ட் என்ன? லோ. இதுக்கு மாடரேட். இதுக்கு ஹை. இதோட சஸ்டைனபிலிட்டி என்ன? ஹை. இதுக்கு மாடரேட். இதுக்கு லோ. டார்கெட் யாரு? என்டையர் பாப்புலேஷன். ஏன்னா ஸ்டேபிள் ஃபுட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கன்சியூமர் ஆஃப் ப்ராசஸ்டு ஃபுட் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ். சப்ளிமெண்டேஷன் பொறுத்தவரைக்கும் ஸ்பெசிபிக் குரூப்ஸ் மட்டும் தான். எக்ஸாம்பிள் பாருங்க ஜிங்க் ரைஸ், ஃபோர்ட்டிஃபைடு ஃப்ளோர், அயர்ன் டேப்லெட். இது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் மட்டுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல மைண்ட் செட் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி கிளாஸஸே இருக்கு. ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கே 2 கிளாஸ் இருக்கும். அது இல்லாம சப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷனுக்கு ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ எல்லாமே டிஃபரன்ஸ் பண்ணி ஒரு டேபிள். இப்ப இம்பார்ட்டன்ட்டா பயோ ஃபோர்ட்டிஃபைட் பண்ண கிராப்ஸ் என்னன்னா நியூட்ரியன்ட்ஸ் என்னன்னு பாருங்க. கோல்டன் ரைஸ்ல விட்டமின் ஏ பிரசன்ட் ஆயிருக்கும். தனசக்தி பெர்ல் மில்லட்ல அயர்ன் அதிகமா இருக்கும். ஜிங்க் வீட்ல ஜிங்க் அதிகமா இருக்கும். ஜிங்க் ரைஸ்ல ஜிங்க் அதிகமா இருக்கும். ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கும். கசாவால விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமா இருக்கும். குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ்ல லைசின் கண்டென்ட், டிரிப்டோபான் கண்டென்ட் அதிகமா இருக்கும். வீட்ல செலினியம் கண்டென்ட் அதிகமாகும். ரைஸ்ல அயோடின், அயர்ன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இது எல்லாமே என்னென்ன மெத்தட்ல பண்றதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப டார்கெட் நியூட்ரியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு இல்லையா? புரோட்டீன், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் அதிகம். அயர்ன், ஜிங்க், விட்டமின் ஏ, ஃபோலேட், செலினியம், அயோடின் இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கிறது. நமக்கு டார்கெட் நியூட்ரியன்ட்ஸா இருக்கு. மேக்ரோ நியூட்ரியன்ட்ல புரோட்டீனும், அமினோ ஆசிட்ஸும் அந்த அமினோ ஆசிட்ஸ்லயே எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இது காமனா ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரைஸ், வீட், மெய்ஸ், பெர்ல் மில்லட், கசாவா, ஸ்வீட் பொட்டேட்டோ, பீன்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஸ்டேபிள் ஃபுட்ஸ். இந்த அயர்ன் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் இருக்கு. எதுலலாம் பண்றாங்கன்றத பாத்துக்கோங்க. மேஜர் பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரைஸ பொறுத்தவரைக்கும் ஜிங்க் ரிச் ரைஸ். வீட்ட பொறுத்தவரைக்கும் ஜிங்க் ரிச் வீட். பெர்ல் மில்லட்ட பொறுத்தவரைக்கும் அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட். மெய்ஸ பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ், ப்ரோ விட்டமின் ஏ மெய்ஸ். இதோட கிராப் அட்ரஸ்லாம் பாத்து வச்சுக்கணும். ஓகேவா? தீஸ் கிராப்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மேஜர் நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிய வந்து அட்ரஸ் பண்ணுது, குறைக்குது அப்படின்றத சொல்றாங்க. தனசக்தி எதுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னு பாருங்க. இந்தியாவோட ஃபேமஸான பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப் வந்து தனசக்தி. கரெக்ட்டா? அந்த கிராப் என்ன கிராப்? தனசக்தி பெர்ல் மில்லட். அதுல என்ன அதிகமா இருக்கு? நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா, அயர்ன் நியூட்ரியன்ட். கரெக்ட்டா? என்ன பண்ணுது? அயர்ன் டெஃபிஷியன்சிய வந்து குறைக்குது. அனீமியாவ குறைச்சு விடுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பயோ ஃபோர்ட்டிஃபைட் கிராப் தனசக்தி பெர்ல் மில்லட் கிராப். அயர்ன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. இது ஹார்வெஸ்ட் பிளஸ் ப்ரோகிராம்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோகிராம். எதுக்கு இத ப்ரோமோட் பண்றாங்கன்னு என்ன ப்ரோமோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ ப்ரோமோட் பண்ற ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோகிராம் இந்த ஹார்வெஸ்ட் பிளஸ்ன்ற ப்ரோகிராம். ஓகேவா? இது ஹிடன் ஹங்கர் ரெடியூஸ் பண்ணுது. அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி ரெடியூஸ் பண்ணுது. நியூட்ரியன்ட் ரிச் கிராப்ஸ் அதிகப்படுத்துது. குளோபல் நியூட்ரிஷனாவே ப்ரோமோட் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன நியூட்ரியன்ட் சப்போர்ட் பண்றோம்? அயர்ன், ஜிங்க், விட்டமின் ஏ. ஓகேவா? ஹார்வெஸ்ட் பிளஸ் வொர்க்ஸ் இன் இந்தியா அண்ட் செவரல் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இந்தியாலயும் இருக்கு. செவரல் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இந்த ப்ரோகிராம் இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோகிராம்.
பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இந்தியால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இப்ப நல்லாவே ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ் கவனிங்க. அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட், ஜிங்க் வீட், ஜிங்க் ரைஸ், புரோட்டீன் மெய்ஸ் என்னென்ன இன்ஸ்டிடியூட்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐஆர், ஐஏஆர்ஐ, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல பாருங்க. பயோ ஃபோர்டிஃபிகேஷன்னா என்ன? அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு? அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் எப்படி வந்திருக்கு? அதோட அடாப்டேஷன் எப்படி ஆயிருக்கு? கீ சேலஞ்சஸ் என்ன இருக்குன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப ஐக்கியோட ரோல் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ ஃபோர்டிஃபைட் வெரைட்டீஸ வந்து டெவலப்மென்ட் பண்றதுக்கும், ரிசர்ச் பண்றதுக்கும், ஃபீல்டு ட்ரையல்ஸ் கொண்டு வந்திருக்கும், ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் குடுக்கறதுக்காகவும், சீட டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காகவும் இது பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்ப நேஷனல் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பயோ ஃபோர்டிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. ஃபுட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. பப்ளிக்கோட ஹெல்த்த ப்ரமோட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. அது இல்லாம எஸ்டிஜி கோல்ஸ் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதாவது எதுல இருந்து? ஜீரோ ஹங்கர்ல இருந்து குட் ஹெல்த்ல இருந்து. என்னென்ன வெரைட்டீஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, அயர்ன் ரிச் அயர்ன் பெர்ல் மில்லட், ஜிங்க் வீட், ஜிங்க் ரைஸ் மில்லட், அயர்ன் ரிச் பீன்ஸ், புரோட்டீன் மெய்ஸ். சரியா? இப்ப இதோட அட்வான்டேஜ் என்ன? லோ ரிக்கரிங் காஸ்ட்டா இருக்கும். ரூரல் பீப்பிள்க்கே வந்து இது ரீச் ஆகும். ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். டெஃபிஷியன்சிய குறைச்சிடும். அது இல்லாம ஹெல்த் கேர் பர்டன்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணி விடும்ன்னு சொல்றாங்க. அதே ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட்டோடவே சேர்ந்து தான் இதுவும் இருக்கும்ன்னு சொல்றாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும்ன்றதையும் சொல்றாங்க. சஸ்டைனபிள்னு சொல்றாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. கரெக்ட்டா? இப்ப என்னது சஃபிஷியன்ட்டா இருக்கணும், சேஃபா இருக்கணும், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா இருக்கணும், நியூட்ரியன்ட் டென்சிட்டி அதிகமா இருக்கணும், ஸ்டேபிள் ஃபுட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், சஸ்டைனபிள் நியூட்ரிஷன குடுக்கணும். ஓகேவா? கன்சியூமர் அக்செப்டன்ஸ் இஷ்யூஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கன்சியூமர்ஸ் மே ரிஜெக்ட் கிராப்ஸ் டியூ டூ டிஃபரெண்ட் கலரா இருந்தா, டேஸ்ட் வேற மாரி இருந்தா, ஜிஎம் கிராப்க்கு பயந்தா இந்த மாரி கன்சியூமர் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கோல்டன் ரைஸ பார்த்து நெறைய பீப்பிள் இன்னமும் தயங்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார்மருக்கு என்ன சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஒருவேள இதுல ஈல்டு கம்மியா கிடைச்சிருமோன்னு சேலஞ்ச் இருக்கு. அதுக்கான அவேர்னஸ் அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. மார்க்கெட்டோட டிமாண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சீட்ஸோட அக்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு. இதுக்கான கண்டிப்பா அவேர்னஸ் பக்கம் நெறைய தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் நியூட்ரியன்ட்ஸ் மே ரெட்யூஸ் டூரிங் தி மில்லிங் ப்ராசஸ் டைம்ல, இல்ல குக்கிங் ப்ராசஸ் டைம்ல, ஸ்டோரேஜ் டைம்ல, ப்ராசஸிங் டைம்ல சில நியூட்ரியன்ட்ஸ் ரெட்யூஸ் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதோட லிமிட்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி சால்வ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு கண்டிப்பா ஸ்லோ ப்ரீடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. ஜெனடிக் வேரியபிலிட்டி ரொம்ப லிமிட்டா தான் கிடைக்குதுன்னு சொல்லியாச்சு. நெறைய பீப்பிள்க்கு ஜிஎம் டெக்னாலஜியோட கன்சர்ன்ஸ் இருக்கு. நியூட்ரியன்ட் பயோ அவைலபிலிட்டி இஷ்யூஸும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதோட டிஸ்அட்வான்டேஜ் லிமிட்டேஷன்ஸ் ஓகேவா? இப்ப இந்த பயோ ஃபோர்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு நேஷனல் இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேஜரா நெறைய புரோகிராம கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாருங்களேன், போஷன் அபியான்ற புரோகிராம், பிஎம் போஷன் ஸ்கீம்ன்ற புரோகிராம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஈட் ரைட் இந்தியான்ற புரோகிராம், இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் சர்வீசஸ்ன்ற புரோகிராம் நெறைய புரோகிராம் வந்து நேஷனல் இனிஷியேட்டிவா கொண்டு வரப்பட்டுச்சு. எதுக்காகன்னா, பயோ ஃபோர்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்றதுக்காக. இப்ப கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ் பண்ணதுனால என்ன ஆகுது? இது எல்லாமே நடக்குது. கரெக்ட்டா? இந்த போர்ஷன் அப்படின்றது எதுக்காக? மால் நியூட்ரிஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக, மெட்டர்னல் நியூட்ரிஷன இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஸ்டன்டிங், அனீமியான்ற ப்ராப்ளத்த எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்காக, நியூட்ரியஸ் ஃபுட்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்காகவும் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மிட் டே மீல் ஃபோர்டிஃபிகேஷன் ப்ரோகிராம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ ஃபோர்டிஃபைட் கிராப்ஸ கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஐசிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. இது என்ன எஸ்டிஜி கோல்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி 2 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, 1ல வந்து நோ பாவர்ட்டின்ற கோல்குள்ள வருது. 2ல ஜீரோ ஹங்கர கொண்டு வருது. அதாவது குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்குள்ளயும் வருது அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, கோல்டன் ரைஸ் நீங்க சாப்பிட்டா விட்டமின் ஏ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அயர்ன் பெர்ல் நட் சாப்பிட்டா அயர்ன் கன்டென்ட் அதிகமா கிடைக்கும். ஜிங்க் வீட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஜிங்க் கன்டென்ட் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க சாப்பிட்டா இருந்தா, பீட்டா கரோட்டின் நமக்கு அதிகமா கிடைக்கும். குவாலிட்டி புரோட்டீன் மெய்ஸ் நீங்க சாப்பிட்டா புரோட்டீன் கன்டென்ட் அதிகமா கிடைக்கும். சோ, இப்ப எஃப்எஸ்எஸோட குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் இதுல போட்டிருக்கோம். பயோ ஃபோர்டிஃபிகேஷன்னா நியூட்ரியன்ட்ட இன்கிரீஸ் பண்ணது கிராப்போட குரோத் அப்பயே ப்ரீ ஹார்வெஸ்ட் அப்ப. ஹிடன் ஹங்கர்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சியா இருக்கிறது. மெயின் மெத்தட் வந்து அக்ரானமிக், கன்வென்ஷனல், ஜெனடிக் இன்ஜினியரிங். கோல்டன் ரைஸ்ன்றது பீட்டா கரோட்டின் ரிச்சா இருக்கும். தனசக்தி வந்து அயர்ன் ரிச் பெர்ல் மில்லட், அயர்ன் கன்டென்ட் அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்தியால. QPMன்றது குவாலிட்டி புரோட்டீன் இன் மெய்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹார்வெஸ்ட் பிளஸ்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் புரோகிராம் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்றது. ஐக்கர் வந்து பாத்தீங்கன்னா, மேஜர் பயோ ஃபோர்டிஃபிகேஷனுக்கு ரிசர்ச்க்கு ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. அயர்ன் டெஃபிஷியன்சினா அனீமியா, ஜிங்க் டெஃபிஷியன்சினா நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப ரிடக்ஷன் ஆயிடும். விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினா நைட் பிளைண்ட்னஸ் நமக்கு வர நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த மார்க்கர் அசிஸ்டட் செலக்ஷனும் இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ தேங்க் யூ சோ மச். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கப்படலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ஜிங்க் டெஃபிஷியன்சில என்ன ப்ராப்ளம் வரலாம்? அந்த மாரி ஒவ்வொரு டெஃபிஷியன்சி குடுத்து ப்ராப்ளம் பத்தி கேட்கலாம். இப்ப அதுல இந்தியால என்ன நம்ம கொண்டு வந்திருக்காங்க, வெரைட்டிய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் கேட்கலாம். லிமிட்டேஷன்ஸ் கேட்கலாம். என்ன ஜீன் டெக்னாலஜி யூஸ் பண்றதையும் கேட்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.